அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். For verily he took not on him the nature of angels, but he took on him the seed of Abraham. அவர் தேவதூதருக்கு உதவியாக அவர் எந்த காரியத்தையும் செய்யல. He did not take something in the nature of angels. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand what I'm saying? நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? I hope you've caught a glimpse of what we're dealing with here. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. He did not take upon himself the form of an angel. தேவதூதருக்கு உதவி செய்யவில்லை. He did not go to help the angels. ஆனா அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். But he took on him the seed of Abraham to help us. நமக்கு உதவும்படிக்கு. So that he can help us. அப்ப யாருக்கு உதவும்படியாக இயேசு மரித்தார்? So why did Jesus die? To whom? For whom? தூதர்களுக்காகவா? Did he die for the angels? இயேசு மரித்தது தூதர்களுக்காகவா? Did Jesus die for the angels? இல்ல. No. உங்களுக்காக. For you. மனிதர்களாகிய நமக்காக. For us who are human beings. நமக்கு தான் விடுதலை தேவை. Because we are the ones who need the deliverance. நாம் தான் விடுதலையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Because he wants us to live in victory. எல்லா நாட்களிலும். All the days of our life. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். As long as you're alive. நீங்கள் விடுதலையோடு இருக்கும்படி. That you will walk in freedom. ஆண்டவர் மரித்தார். Jesus died. அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். He took on him the punishment. அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டார். He was resurrected. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. Wherefore in all things it behooved him to be made like unto his brethren, that he might be a merciful and faithful high priest in the things pertaining to God, to make reconciliation for the sins of the people. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவா? நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு உலகத்தில் இருக்க எத்தனை திரளான ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாக அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படி. We already saw that how many sins of the entire mankind, for those sins he made reconciliation. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். Because in the olden days we see that God had made a tabernacle. அங்கே ஒரு பிரதான ஆசாரியரை வைத்திருந்தார். And God had appointed a high priest. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? And what was the job of the high priest? ஜனங்கள் பாவம் செய்யும்போது when the people sinned, அவர்களுடைய பாவங்களுக்காக போய் intercession அல்லது விண்ணப்பம் பண்ணுவது. His job was to go and intercede on behalf of people who committed sin. அப்பொழுது தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, and at that time God forgave the people of their sins. அவர்களுக்கு இரங்குவார். And he forgave them. ஆனா இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு, but now after the death of Jesus, what has happened? இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரித்து உயிரோடு எழும்பி விட்டார். Now Jesus is risen up. இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து உயிரோடு எழும்பினதினாலே, because of his death and resurrection, இப்பொழுது நமக்கு யார் மனுஷன் அல்ல, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். We also have a high priest. எத்தனை பேருக்கு தெரியும்? How many of us are aware that we have a high priest? அதுதான் இந்த வேதாகமம் இந்த பகுதி சொல்லுகிறது நமக்கு. That is what this portion of the word of God tells us. நம்ம நினைக்கிறோம் நம்ம கண்ணல நம்ம பார்க்கலையே அந்த பிரதான ஆசாரியனை. We might be thinking I've never seen this high priest with my eyes. ஆனா அந்த நாட்கள்ல இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க. ஆரோனுடைய பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர்களுடைய இடத்துல அந்த வேலையை செய்கிறதை பார்த்திருப்பார்கள். In those days those people would have witnessed Aaron and his sons, the high priests. ஆனா இப்பொழுது, but now, நம்முடைய கண்களினால் நாம் பார்க்கவில்லை. We have not seen the high priest with our eyes. ஆனா அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. So for us to make reconciliation for the sins of the people, he became a merciful and faithful high priest and behooved himself to be made like unto his brethren. இந்த அதிகாரம் முழுவதும் இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரனாக இருக்கிறார். So in this chapter, Hebrews verse chapter 2, we see that Jesus has become our brethren. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக நம்மை அவர் சகோதரர்கள் என்று அழைக்கிறார். He calls us brothers. எவ்வளவு சந்தோஷம்! உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? Are you not happy about this? சொந்த குடும்பமாக உங்களை இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, என் சொந்த தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சகோதரன். Even the people in this world will not that easily say he's my own brother, but God, Jesus is telling us about us. நமக்கு சகோதரராக, to be our brethren, நமக்கு பிரதான ஆசாரியராக, and also a faithful high priest. ஏன்னா மனுஷன் தான் ஒரு மனுஷனுக்காக பரிந்து பேச வேண்டும். அதுதான் தேவனுடைய நியமனம். The law of God is that only a man can speak on behalf of another man. மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். ஆகவே அந்த நாட்களில் காணக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள்.
In those days, there was a man who was visible who used to do that. ஆனா இப்பொழுது But now, நம்முடைய கண்களுக்கு தெரியாதவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்களால் பார்க்க முடியவில்லை. we haven't seen Jesus with our eyes. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்? But what kind of person is he? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். He's a merciful and faithful high priest.